ரீசெண்டா பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஒய்எம்சிஏ நந்தனம்ல நடக்கிற 49ஆம் ஆண்டு புக் ஃபேர் புத்தக கண்காட்சிக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். உள்ள போக என்ட்ரி ஃப்ரீ தான். இங்க கிட்டத்தட்ட 1000க்கும் மேல புக் ஸ்டால்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட தலைப்புல இங்க நிறைய புக்ஸ் இருக்கு. ஹிட்லர் நாஜி படையோட தலைவரானது ஒரு ஓட்ல. எ லைஃப் ஆஃப் ரத்தன் டாடா, விடுதலை போராட்ட வீரர் பிரபாகரன் சாரோட வாழ்க்கை வரலாறு, ஷேகோரா புக். அட மறுபடியுமா? வேற என்ன புக்ஸ் இருக்கு இங்கேயுமா? பாஸ் மறுபடியும் பாஸ் எத்தனை தடவைடா? இந்த புக்கை பத்தி உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு புக் இந்த மார்கன் ஹவுசல் ஒருத்தர் வந்து சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தமிழ்லயும் இருக்குது மற்ற லாங்குவேஜ்லயும் இருக்கு. அதை நீங்க படிங்க. நீங்க சேவ் பண்ற ஒரு விஷயம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அது எவ்வளவு வந்து க்ரோ ஆகும். இந்த புக் தமிழ் வெர்ஷனும் இருக்கு, இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்கு. ஹாரி பாட்டர் புக்ஸ் ஃபர்ஸ்ட் 8 படமா வரதுக்கு முன்னாடி காமிக் புக்ஸா தான் வந்துச்சு. ஒரு பக்கம் பராசக்தி, இன்னொரு பக்கம் வாவாத்தியார்னு சொல்ற மாதிரியே இல்ல. இந்த புக்ல இருக்கிற ஒருத்தரை பத்தி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இவர் தான் நம்ம தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர். இவரோட ஹரிதாஸ்ங்கிற படம் 3 வருஷம் அப்பவே ஓடி இருக்கு தியேட்டர்ல. விசாரணை படத்தை புக்கா தயாரிச்சிருக்காங்க, அசுரன் படத்தை புக்கா தயாரிச்சிருக்காங்க. விஜய் டிவிலே நிறைய தடவை பார்த்துட்டேன். எப்படி இந்த புக்கை வாங்குறது? தி ஷாஷங்க் ரிடெம்ப்ஷன். இந்த படம் சூப்பரா இருக்கும், பார்க்காதவங்க ட்ரை பண்ணுங்க. நீ நான் கோபிநாத் புக்ஸ். புக்கோட பேரை பாத்தீங்களா? மண்டபத்திரம், நேர் நேர் தேமா. ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்க. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, விவேகானந்தர் ஃபேஸும் என் ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி தெரியுதா? உங்க கிருதாவும் என் கிருதாவும் ஒரே மாதிரி இருக்குல்ல? நீ என்ன குழந்தையா? எருமை மாதிரி இருக்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, அதை வர ஞாபகப்படுத்துறாங்க. மச்சி இவன்டா. ஒரு பன் பட்டர் ஜாம் சொல்லிக்கலாம். சொல்றோம் ஒரு பண்பட்டு ஜாம். எருமக்கடா வயசுல பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றேன்னு கேட்காதீங்க, இது ரொம்ப பிடிக்கும். ஃபைனலா நருட்டோ கூட போட்டோ எடுத்துட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சு. பார்ட் 2ல சந்திப்போம்.